இன்னைக்கு மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கிழங்கு மசாலாவும் பண்ணியிருந்தேன். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஓவர் நைட் இந்த பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கங்க. அடுத்த நாள் நான் காலையில் இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கிடையில் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. நல்லா இதெல்லாம் பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கிடையில் ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயம் வதக்கிற கேப்பில் ஒரு 2 தக்காளி இதோட சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் மாற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இந்த மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா